ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு குருமா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போது நம்ம கொண்டக்கடலை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கொண்டக்கடலையே நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன்னா பொட்டுக்கடலைக்கு பதில் நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மசாலாலாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 வதங்கின பிறகு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது கூடவே நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு பதில் நம்ம முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு கூட நம்ம இதை கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே நம்ம ஆற விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்க வேண்டியதான். நான் இதை குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மசாலா நல்லா கரிஞ்சிடாமல் சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அது கூடவே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலைகள் சேர்த்துருக்கேன். காஞ்ச வெந்தயத்தினுடைய இலைகள் கொஞ்சமாக கையாலே நுணுக்கிட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணோன்னா அவ்வளோதான். நமக்கு சூப்பரான நல்லா ஸ்மூத்தான நமக்கு ஒரு குருமா ரெடி ஆகிடும். இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செம்ம அட்டகாசமான ஒரு குருமா இது. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூடவே சேர்த்து சாப்பிட போகிறோம். கொண்டக்கடலை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாம் வாயில் எதுவுமே தென்படாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.